முடிவு எடுத்துருச்சுங்க. இன்றைக்கி ஒரு பிரிஞ்சு ஒன்று போட்டுடலாம். எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தார். இதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். பட்டை, லவங்கம், சோம்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, ஒரு 1/4 கிலோ எண்ணெயை ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இருக்கும்போது வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா அது இது பச்சடிக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்புறம் தக்காளி எடுத்து போடுங்க. தக்காளி போட்டோன்னா அதையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பை கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 கிள்ளி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் வதங்கும். வதங்கினோடனே இந்த இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ அதையும் போட்டுக்கோங்க. பச்சை பட்டாணியும் எடுத்து போட்டுக்கோங்க. பச்சை பட்டாணியை போட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. வதக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருப்போம். கேரட் எடுத்து போட்டுருங்க. உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுருங்க. உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெந்துகிட்டே இருக்கும். வதக்கிட்டே இருக்கும்போது இது அளவெல்லாம் கரெக்டாக நான் சொல்கிறேங்க. ஒரு அடுத்த வீடியோவில் மில் மேக்கர் எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா மில் மேக்கர் பிடிச்சவங்க போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. என்ன நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணுன்னு இது என்னென்னா அளவு சொல்கிறதுக்கு டைம் பத்தலைங்க. அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவு எல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பேன். தண்ணி அரிசி எடுத்துகிற அளவில் அந்த தண்ணி 2 மடங்கு தண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நுர வந்தோடனே அரிசி எடுத்து போட்டுருங்க. அரிசி எடுத்து போட்டோடனே மூடியை போட்டுருங்க. மறுபடியும் திறந்து நல்லா ஒரு கட்டி பதத்தில் வந்திருக்கும். அதை எடுத்து மறுபடியும் மூடி போட்டு லைட்டாக அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் டவுலை போட்டு மூடி போட்டு சுடு தண்ணி போட்டு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா அருமையான பிரிஞ்சி நல்லா உதிரியாக வருங்க. எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே கிண்டி விட்டு எடுத்து பார்த்தா உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.